ஹாய் விவர்ஸ், நான் உங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இடம்னா பச்சைமலையில் உள்ள கொரையார் ஃபால்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது நீங்கள் இப்போ வர்ற வழினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து துறையூர் வந்துருங்க, இல்லை திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி துறையூர் வந்துருங்க. துறையூர் தான் இதோட அடிவாரம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துறையூர்லேருந்து இதோட மலையோட அடிவாரத்துக்கு வரணும்னா ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டை தாண்டிட்டாவே உங்களுக்கு மலை ஏற ஆரம்பிச்சிருது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் தான் வந்திருக்கோம். மேலே போக போக நிறையா வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே போய் பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏற ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டோசி வளைவு இருக்குது. வளைவுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது ஃபுல்லாக நல்லா வியூ பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அழகான வியூ பாயிண்ட்டாக இருக்குது. நீங்களும் பார்க்கலாம். நீங்களாம் பாருங்களேன். எங்கெல்லாம் நம்ம இப்போ நாங்கள் வந்த வழியெல்லாம் அப்படியே தெரியுது. எங்கெல்லாம் காமிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த வியூலேருந்து மேலே இன்னொரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் வந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னாவே இங்கே ஒரு வியூ பாயிண்ட், சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அந்த கார்னர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நின்று அங்கேருந்து பேசினது. இன்னும் இது மாதிரி இன்னும் சூப்பர் வியூ பாயிண்ட்லாம் மேலே இருக்கான். நம்ம போகிறப்பே உங்களுக்கு காமிப்போம். நாங்கள் என்ன பைக்கில் தான் வந்திருக்கோம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான் மேலே போக வேண்டியது இருக்குது. நீங்கள் கீழேருந்து வரீங்கன்னா மலை ஏறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான் ஏற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மணலோடன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்றம் இறக்க மாதிரிலாம் இல்லை. மலையிலேருந்து உள்ளே வந்துடுறீங்க. ரோடு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பச்சைமலையோட சென்ட்ரு பகுதி போகிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதூர் ரோடு இருக்குது. இப்போ நம்ம கொரையார் ஃபால்ஸ் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த புதூர் ரோட்லாம் போக போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு இடத்துல கேட்டதுக்கு புதூர்லேயும் ஒரு அருவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அருவி முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதூர் ரோட்டில் வந்தோம்னு சொன்னோம். புதூர் ரோட்டில் வர்றப்ப இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஒரு கோயில் ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சின்னு ஒரு பாதை போட்டுருக்கோம். அந்த பக்கமாக பார்த்துவாங்க. வரும்போது நீங்கள் புதூர் போகணுன்னா, புதூரோட அருவியை பார்க்கணுன்னா இங்கே ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அந்த பாதை காமிங்களேன். ஓகே, அந்த பாதையில் போகணும். இல்லை நீங்கள் இது போகணுன்னா கொரையார் போகணுன்னா இந்த ரோட்டில் நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா கொரையார் போயிடலாம். மண் ரோட்டில் உள்ள வர சொன்னேன். அந்த ரோட்டில் நீங்கள் வரணும். வரப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்குது. ஆனால் ரோடு வந்து ஒரு இதாக இல்லை, ஃபுல்லாக கல்லும் இதுமாக தான் கிடக்கு. நாங்கள் வண்டி வர்றப்பே பார்த்தீங்கன்னா வண்டி தானே இழுத்துட்டு வருது. அதனால் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆனால் கார் இதில் வர முடியாது. பைக்கில் வந்தீங்கன்னா பைக் அங்கே அந்த ஊர்லேயே எங்கே போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டர் வந்துவிட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். போய் வாங்க, போய் பார்ப்போம். நாங்களும் ஒரு 2 கிலோமீட்டர்னு சொன்னோம். இன்னும் பார்த்தா கூட உள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே நாங்கள் வழியில் கேட்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை. உள்ளே போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ரோடு ஒரு இதாக தான் இருக்குது, கல்லும் இதுமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் வந்தீங்கன்னா வண்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. அதான் எங்களோட இது. நடந்து வந்து கொஞ்சம் ஜாலியாக நடந்து வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை தெரியாது. இன்னும் உள்ளே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில, போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் வாங்க.
ஒரு வழியாக பைக்கு கொண்டுட்டு கீழே இறங்கிட்டோம். இது கீழே பைக்கு போகாது. ரோடை பார்த்தீங்கன்னா திரும்பி பாதை ஒத்தடி பாதை மாதிரி தான் போகுது. இது கீழே பைக் கொண்டு போக முடியாது. ஆனால் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ நாங்கள் வந்த தூரம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வாங்க, வர டயத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடெலாம் கல்லெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வர வழியில் ஒரு இடத்துல உட்கார மாதிரியும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தண்ணி போடுற மாதிரியும் கொஞ்சம் இடம் இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதில் போனோன்னே இருக்குன்னு நினைக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இப்போ பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாதை போகுது. 2 பாதையில் நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கீழே இறங்கி போவோம், அதில் போங்க, மேலே நேராக போகிறதுல போயிடாதீங்கன்னாங்க. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, இந்த ஒரு மரத்தை அடையாளம் வச்சுக்கோங்க. ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துலேருந்து இப்படி கீழே இறங்கி போங்க. நேராக எக்கன்னு போயிடாதீங்க. நேராக போனால் வழி பாதை மறந்துடுவீங்க. இப்போ ஒத்தடி பாதையில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு கீழே மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இறங்குது. அதில் இறங்கி வந்தீங்கன்னா சின்ன ஓடை போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நான் இப்போ உங்களுக்கு படிக்கட்டு காட்டுறேன். அந்த படிக்கட்டு ஏறி வரும். ஏறி வந்தோடனே இப்போ நான் இங்கே நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குடிசை மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. தகர சீட்டில் ஒன்று வச்சு பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாதை அப்படியே அழகாக இறங்கி போகுது. அது இறங்கி போனீங்கன்னா இந்த சைடு பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கில் தான் அருவி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஃபால்ஸ் வந்தாச்சு. மற்றவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் தண்ணி ஊற்றுற இடம். பட் நம்ம நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரில, இன்றைக்கின்னு பார்த்து தண்ணி வரல. ஆனால் மேலே நாங்கள் எல்லாத்தையும் கேட்டோம். கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி நிறையா போகுது அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி தான் உள்ளே வந்தோம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் உள்ளே வந்துருப்போம்னு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் தான். ஃபுல்லாக மலைக்குள்ளேயும் இடமே தெரியாமல் நாங்கள் நடந்து வந்தோம். இப்போ கடைசியில் பார்த்தா எங்களோட ஒரு 10 பேருக்கு மேலே கூட வந்தாங்க. எல்லாம் அவங்களும் வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தோடு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பார்த்துருப்பீங்க. இந்த காமிங்களேன், இது பார்த்தீங்கன்னா அது ஒரு குளம் மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் தேங்கி ஒரு குளம் மாதிரி கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு ஆழம் இருக்குங்கிறாங்க. ஊருக்கார பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டதுக்கு ஒரு 200 அடிக்கு ஆழம் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் இறங்க பயமாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியாதனால. இன்னும் கொஞ்சம் மழை சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறமோ இல்லை ஒரு நவம்பர் டிசம்பர் டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று அதுலேருந்தே தண்ணி வருங்கிறாங்க. ஆனால் ஃபேமிலிக்கு இது சூட்டான இடம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஒரு அட்வென்ச்சராக நீங்கள் போகணும், ஒரு மலையில் நல்லா ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். கண்டிப்பாக வாங்க, ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அது எங்களோட இது. வாங்க போகலாம்.